கண்ணியமானவர்களே, நம் எவ்வளவு ஒரு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் நம்மை ஒரு மிக பெரும் செல்வந்தனாக, நம்மினுடைய செல்வத்தில் பரக்கத்தையும் இன்னும் நம்மினுடைய ரிசுக்கில் அபிவிருத்தியையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரு ஒன்றை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு திக்ரானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லப்பட்டு ஒரு ஆதாரபூர்வமான ஒரு திக்ர். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் இந்த ஒரு திக்கரை ஓதுறாங்களோ அவர்களினுடைய ரிசுக்கில் அல்லாஹாலா தட்டுப்பாடை ஏற்படுத்த மாட்டான். யாரெல்லாம் இந்த ஒரு திக்கரை ஓதுறாங்களோ அவர்களினுடைய பொருளாதாரத்தில் செல்வத்தை அல்லாஹாலா பரக்கத்தை அதிகப்படுத்தி தருவான். இன்னும் அவர்களினுடைய உடல் ஆஃபியத், உடல் ஆரோக்கியம் எல்லாவற்றிலும் அல்லாஹாலா பூரண ஷிஃபாவை தந்து விடுவான். இப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிய ஒரு திக்ர். அது மட்டுமல்லாமல் ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ஒரே ஒரு திக்ரை கொண்டு கேட்க முடியும் அப்படின்னு சொன்னால் அது இந்த ஒரு திக்ர் தான். இந்த ஒரு திக்ரில் ஒரு மனிதன் உலகத்திற்கு வாழ்வதற்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இந்த ஒரு சின்ன திக்ருக்குள்ளே வந்துடும். நோயில் ஆரோக்கியமாக வாழ வேண்டுமா, அந்த விஷயம் இதுக்குள்ளே வந்துடும். துவா அங்கீகரிக்கப்பட வேண்டுமா, அந்த விஷயம் இதுக்குள்ளே வந்துடும். செல்வத்தில் பொருளாதாரத்தில் பரக்கத்து ஏற்பட வேண்டுமா, அந்த விஷயமும் இதுக்குள்ளே வந்துடும். இப்படி பெற்றோர்கள் இன்னும் குடும்பத்தார்கள் உறவினர்களினுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா, மஃபிரத் அப்படின்ற அந்த ஒரு துவாவும் இந்த ஒரு திக்ருக்குள்ள வந்துடும். அப்படி உலகம் சம்பந்தமான எல்லா திக்ருகளையுமே ஒரே ஒரு திக்ருக்குள்ளே வந்துடும். அப்படின்னா அது இந்த ஒரு திக்ரு மட்டும்தான். இந்த ஒரு திக்ரை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அனைவரும் வளமையாக ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் ஓதி வந்தீங்கன்னா மட்டும் போதும். உங்களுடைய வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, செல்வம் செழிப்போடு வாழ்வீங்க, எந்த விதமான நோயும் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கையோடு வாழ்வீங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் அனைவரும் பார்த்து உங்களை பொறாமப்படக்கூடிய அளவிற்கு நீங்கள் மிக பெரும் ஒரு மாற்றத்தை உங்களினுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான திக்ர். இந்த ஒரு திக்ரை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் போதுங்க. இந்த திக்ரு என்ன அப்படின்னு சொன்னால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம். சுபஹானல்லாஹி ரப்பில் அர்ஷில் அதீம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்அலுக மூஜிபாத்தி ரஹ்மதிக அஸாஇ மக்ஃபிரதிக வல் கனீமத மின் குல்லி பிர்ரின் வஸ்ஸலாமத மின் குல்லி இஸம். லா ததஅலி தன்பன் இல்லா கஃபர்தஹு வலா ஹம்மன் இல்லா ஃபர்வஜதஹு வலா தைனன் இல்லா அத்தைதஹு வலா மர்லன் இல்லா ஷஃபைதஹு வலா ஹாஜத்தன் ஹியலக ரிலன் இல்லா கலைத்தஹா யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற இந்த ஒரு திக்ர் தான். இதை அரபி ஓத தெரியாதவர்களுக்காண்டி என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதனுடைய தமிழை நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்தாவது அனைவரும் மனனம் செய்து கொண்டு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் ஓதுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வளமையாக ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் ஓதக்கூடிய திக்ருகளில் அமல்களில் இதுவும் ஒன்று. இந்த ஒரு திக்ரை இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் ஓதுனாங்களோ, யாரெல்லாம் இதை அமல் செய்கிறாங்களோ அவர்களுடைய செல்வத்திலும் பொருளாதாரத்திலும் இன்னும் அவர்களுடைய ரிசுக்கிலும் அல்லாஹ் தஆலா அதிகமான பரக்கத்தை பெற்று தந்து இன்னும் அவர்களை உடல் ஆரோக்கியத்திற்கு, அவர்களுடைய உடலில் எந்த விதமான நோயும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மரணம் வரை எந்த விதமான சோதனைகளும் இல்லாமல் பிரச்சனைகளும் இல்லாமல் அல்லாஹ் வாழ வைப்பானாக. அமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொளி முடித்துக்கொள்கிறேன். இந்த காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.